வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் உங்களுடன் கலந்துரையாடுகின்ற விஷயம் கந்த சஷ்டி தொடர்பான. கந்த சஷ்டி என்பது 6 நாட்கள் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை மனதில் கொண்டு நோன்பு நோற்று அந்த நோன்பு நோற்றலின் இறுதி நாளாக சூரசம்ஹாரம் நிறைவு பெற்று அதன் பிற்பாடு திருக்கல்யாணம் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்து அந்த நோன்பு காலம் முடிவடையும். இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு மத சம்பிரதாயம், ஒரு இலக்கியம் சார்ந்த சம்பிரதாயம், முருக வழிபாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சம்பிரதாயம். ஆக இதை நாங்கள் கருத வேண்டிய சூழல் இருக்கிறது. இதில் மிக முக்கியமானது ஒன்று, இப்போ சிவவிரதங்கள் என்று பேசுவோம், வைணவ விரதங்கள் என்று பேசுவோம், அல்லது சக்தி விரதங்கள் என்று பேசுவோம். அவை அந்த அந்த கடவுளருக்குரிய விரதங்களாகவும் அதற்கான தொன்ம கதை மரபுகளும் அதனூடாக அமைந்து காணப்படுகின்றன. இதில் கடவுளரை மிகவும் உன்னதமானவர்களாக காட்டு மரபு ஒன்று உண்டு. ஒன்று, அவர்கள் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதிகள், பிறப்பும் இறப்பும் இல்லாதவர்கள். இது ஒரு வகை. ஆகவே அது அமானுஷ்யம் என்கின்ற கருத்து நிலை அதில் வந்துவிடுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் கிட்டத்தட்ட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர்கள் என்பது. அவர்களுக்கு சமமானவர்களும் இல்லை, அவர்களை மிஞ்சுவவர்களும் இல்லை என்கின்ற ஒரு கருத்து நிலையும் அதன் ஊடாக உண்டு. இப்போ இந்த வகையிலே தான் இந்த கடவுளர்கள் பல்வேறு விதமான வதங்களை சிறப்பு வதங்களை செய்து தங்களுடைய வீர தீர பராக்கிரமங்களை நிலைநாட்டுகிற ஒரு முறைமை ஒன்று உண்டு. உதாரணமாக சிவனுடைய வீரங்களை வீரதீர செயல்களை சொல்வதற்கு அட்ட வீர செயல்கள் என்று 8 வகையான வீரதீர செயல்கள் உண்டு. அது திரிபுரம் எரித்த செய்தியிலிருந்து அது வரும். அதுபோலவே மகாவிஷ்ணுனுடைய வீரதீர செயல்களுக்கான அடிப்படையாக அமைவது அவருடைய பல்வேறுமான கதைமரபுகள். அது மாத்திரமல்ல, அவருடைய அதாவது 10 அவதாரங்கள் தொடர்பான கதைமரபுகள் என்பவை அவருடைய வீரதீர செயல்கள், துக்க நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் என்ற அந்த கருத்து நிலையில் வரும். இவர்கள் எல்லோரும் மகாவீரர்கள், ஹீரோக்கள் என்று சொல்லலாம். அப்போ அவ்வாறான ஒரு முறைமை முருக வழிபாட்டில் நீண்ட காலமாக நிலை பெறவில்லை. முருகன் ஏற்கனவே அது தமிழ் சூழலுக்குள் வந்த கடவுளாகத்தான் தமிழகத்திலே பேசப்படுகிறார். முருகன் தமிழ் இன அடையாளமாகவும் முருகன் தமிழ் மொழி அடையாளமாகவும் தான் கருதப்படுகிற ஒரு சூழல் வந்திருக்கின்றது. ஆனால் வடமொழியில் இருந்து வந்த ஸ்காந்த புராணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புராணத்திற்கும் தமிழ் மொழியில் அல்லது தமிழில் நிலவி வந்த இந்த முருகன் சம்பந்தமான ஒரு கருத்து நிலைக்கும் இடையிலான ஒரு இடையுறவு ஏற்படுகிற நேரத்திலே நமக்கு கந்த புராணம் என்கின்ற ஒரு இலக்கியத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் தந்து விடுகிறார். ஆகவே காலங்காலமாக நிலவி வந்த ஒரு கடவுள் பற்றிய சிந்தனை மரபு, அதாவது முருகு என்றால் அழகு, அது மாத்திரமல்ல வீரன், சூர் கொன்றவன் என்ற ஒரு கருத்து நிலைகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவை திரண்ட வடிவமாக இந்த கந்தபுராணத்திலே நிலை பெறுகிறது. அப்போ நிலை பெறுகிற அந்த சூழலிலே இந்த கந்தபுராணம் முருகனுடைய வீரதீர செயல்களை சிறப்பாக எடுத்து கூறுகின்ற ஒரு காவியமாக அமைகிறது. அந்த காவியத்திலே முருகனை மிகச்சிறந்த வீரனாக காட்டுகிற ஒரு மரபு வந்து விடுகிறது. அது சூரபன்மன் வதை, யுத்தகாண்டம். அதாவது கந்தபுராணத்திலே யுத்தகாண்டம் என்கின்ற பகுதி முழுவதும் சூரபன்மனை வதம் செய்கின்ற அந்த செயல்பாடுகள் தான் அளவுக்கு அதிகமாக அதிலே பேசப்படுகிறது. ஆகவே
சூரபத்மன் தனக்கான பல்வேறு விதமான பெற்ற வரங்கள் காரணமாக அவன் செய்கின்ற மாய செயல்களை எல்லாவற்றையும் வென்று அவனை ஆட்படுத்தி வெற்றி கொண்ட ஒரு வரலாற்றைத்தான் கந்தபுராணம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே முருகனுடைய வழிபாட்டு தொடர்ச்சியை பேணுவதும் கந்தபுராணம் குறிப்பிடுகின்ற இந்த முருகன் செய்த வதத்தை, அதாவது சூரபன்மனை வதம் செய்த அந்த கருத்து நிலையும் இணைத்து கொண்டதாகத்தான் இந்த கந்தபுராண கதைமரவின் தொடர்ச்சியாக கந்த சஷ்டி விரதம் என்பது முருகனுடைய ஆலயங்களிலே அமைக்கப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தமிழ் சூழலிலே ஒரு கருத்து நிலை உண்டு. அதாவது முருகனுக்கு 6 படை வீடுகள் என்று 6 படை வீடுகள் உண்டு. அந்த 6 படை வீடுகளிலே முருகன் சூரனை வதம் செய்த இடமாக திருச்செந்தூர் சொல்லப்படுகிற வழக்கம் இருக்கிறது. எல்லா வதங்களும் தேவலோகத்திலும் பூலோகத்திலும் நடைபெறுகிற ஒரு சூழலிலே இந்த வதம் தமிழகத்திலே திருச்செந்தூரில் நடைபெறுகிறதாக குறிப்பிடுவதும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஆகவே இந்த முருகனுக்கான ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விழாவாக இந்த கந்த சஷ்டி பெருவிழா இன்றைக்கு சைவ உலகிலே, சைவ உலகம் என்று தான் சொல்ல வேண்டும், சைவ உலகிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்போ இந்த கந்த சஷ்டி நோன்பு என்பது மிக கடுமையான நோன்பாக இருக்கிறது. அதுதான் அடுத்த விஷயம். அதாவது இப்பொழுது சமண மதத்திலே உண்ணா நோன்பு என்று சொல்லுகின்ற மாவிரதிகள் செய்கின்ற அந்த நோன்பு மாதிரியான மிக கடுமையான நோன்பு உண்டு. அதாவது இந்து மத சம்பிரதாயத்தில் பல நோன்புகளுக்கான விதிமுறைகள் உண்டு, விரதங்களுக்கான விதிமுறைகள் உண்டு. ஆனால் இந்த விதிமுறை, அதாவது கந்த சஷ்டி காலத்திலே நிகழ்த்தப்படுகின்ற அந்த நோன்பு விதிமுறை மிகவும் கடுமையானதாக உள்ளது. ஆகவே ஒரு மிகவும் 6 நாட்கள் மிக கடுமையான விரதிகளாக பக்தர்கள் இருந்து இந்த கந்தனை சேவிக்கின்ற வழக்கம் உண்டு. அப்போ இந்த கதைமரபின் தொடர்ச்சியாகத்தான் மிக முக்கியமானதாக 2 விடயங்கள் இங்கே அடங்குகின்றன. ஒன்று, இந்த கந்த புராணத்தை புராண படனம் செய்கின்ற ஒரு மரபு குறிப்பாக இலங்கையின் வடபுலத்திலே உள்ள ஆலயங்களிலே பெருவாரியாக காணப்படுகிறது. ஆகவே இப்போ கந்த புராணம் ஒரு இலக்கிய மீட்டெடுப்பாகவும் ஒரு புராண கதைமரபாகவும் மீட்டெடுக்கப்பட்டு அது இசையுடன் வாசிக்கப்பட்டு அதற்கான பொருள் கூறுகிற மரபு ஒன்று உண்டு. இது ஆர்ம நாவலிலிருந்து ஆரம்பமாகி வருகிறது. ஆகவே ஒரு தளத்தில் கந்தனை போற்றுதல், இன்னொரு தளத்திலே மகாவிரதம் இருத்தல், இன்னொன்று கந்த புராணத்தின் வழியே அதை பாராயணம் செய்வது, அதை புராண படனமாக செய்வது, இந்த கதை மரபை தொடர்ந்து பொதுமக்களிடையே பரப்புவது என்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. கம்பராமாயணம் பேசப்படுகிறது, கம்மன் விழாக்களில் பேசப்படுகிறது, அது பல்வேறு தளங்களிலே உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகிறது. ஆனால் கந்தபுராணம் பேசப்படுவது எங்கே என்றால் இந்த 6 நாட்களில் தான் சிறப்பாக பேசப்படுவது வழக்கம் இருக்கிறது. இந்த நாட்களிலே கச்சியப்ப சிவாச்சாரியாரும் வாழுவார், முருகனும் வாழுவார். இந்த 2 நிலைகளும் இணைந்த ஒரு முறைமையை நாங்கள் இந்த கந்தபுராணத்தில் இதனால்தான் இந்த கந்தபுராணமும் அதனுடைய வழிபாட்டு முறைகளும் இணைந்ததனால்தான் யாழ்ப்பாண பிராந்தியத்தை கந்தபுராண கலாச்சாரம் நிலவுகின்ற தேசம் என்று சொல்லுகிற ஒரு மரபு உண்டு. இதனுடைய தொடர் வளர்ச்சியாகத்தான் இன்னொன்றை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இந்த சூரன் போர் என்று சொல்லப்படுகின்ற அசுர யுத்தத்தினுடைய ஒரு காட்சி காண்பிய கலையாக ஆலயங்களிலே காண்பிக்கப்படுகிறது. அப்போ ஒரு வகையில் விரதம், இன்னொரு வகையில் இலக்கிய புராண படனம், இன்னொரு வகையில் ஒரு நிகழ்த்துகலை. அப்போ சூரன் போர் என்பது சூரனும் முருகனும் நேருக்கு நேர் மோதி கொள்ளுகின்ற அந்த போரை நிகழ்த்தி காட்டுகிற காண்பிய முறைமையும் ஆலயங்களில் உண்டு. அது திருச்செந்தூரில் நிகழும். இலங்கையிலே உள்ள எல்லா முருகன் கோவில்களிலும் இந்த நிகழ்ச்சிகள் ஒரு காண்பிய கலையாக நடைபெறுவதுண்டு. ஆகவே ஒரு கலையாகவும் இந்த நிகழ்ச்சியை இந்த காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வகையில் அது
முருகனை போற்றுகின்ற நாட்கள், இன்னொரு வகையில் அது மாவிரதம் இருக்கின்ற நாட்கள், இன்னொரு வகையில் கந்தபுராணத்தை மிகவும் பேணுகிற போஷிக்கின்ற அதை பாராயணம் செய்கிற நாட்கள், இன்னொன்று சூர் தடித்தல், சூர் முதல் தடிதல் என்று சொல்லப்படுகின்ற கருத்து நிலையில் அதை காண்பிய கலையாக ஆலயங்களில் காட்டுதல். ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு வழிபாட்டு முறைமையும் ஒரு கலையும் ஒரு இலக்கிய முறைமையும் ஒன்று இணைந்த ஒரு பெருவிழாவாக இந்த கந்தசஷ்டி பெருவிழா முருகன் ஆலயங்கள் எங்கும் நிலை பெறுகின்றன. அது முருகனுடைய மேன்மை, முருகனுடைய சிறப்பு, முருக வழிபாட்டினுடைய தொன்மையும் தொடர்ச்சியும் சிறப்பும் என்ற கருத்து நிலையில் அதை கட்டமைக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களை இந்த வழியினூடாக நான் சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.